ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ, வளமாக வாழ, நிம்மதியாக வாழ வாஸ்துப்படியான கட்டமைப்பு என்பது முக்கியமானது. நிம்மதி அப்படின்னு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய பொருளாதார தேவையிலும் சரி, மன மகிழ்ச்சியும் சரி குடும்பத்தில் இருக்கும். அதனால நிம்மதி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா வாஸ்துப்படியான கட்டமைப்பு என்பது மிக முக்கியமானது. இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த அக்னி மூலை, நீர்நிலை இருக்கிறது, பூஜை அறை, படுக்கை அறைன்னு இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பொதுவா ஒரு வீட்டுல சரியான ஒரு மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு 70% ஒரு சரியான வாஸ்துன்னா இந்த அமைப்புகள்ல எந்தெந்த இடத்துல இருக்கணும்? எல்லாத்துக்குமே பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா அக்னி மூலை. தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதி அக்னிமுறை. ஏன்னா அதான சமையலறை. அப்ப அந்த சமையலறைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது அக்னி பாகத்துலதான் இருக்கணும் அப்படின்னு வாஸ்துசாஸ்திரத்தை சொல்லுவாங்க. அதன் பிற்பாடு வடகிழக்கு பகுதி அப்படிங்கும் பொழுது வடகிழக்கு பகுதியில வரவேற்பு அறை, லிவிங் ஏரியா, மெயின் டோர், பிரதான வாசல் அந்த பகுதியில வச்சுக்கலாம். அதே போல செகண்ட் பெட்ரூமும் அங்க கொடுக்கலாம். ஆனா வடகிழக்கு மூலையில செகண்ட் பெட்ரூம் கொடுக்கும் பொழுது அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுக்க கூடாது. இது ஒரு முக்கியமான விதி. அதே போல 2 விதிகள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும். ஒரு விஷயம் என்னன்னா தென்மேற்குல கட்டாயம் மாஸ்டர் பெட்ரூம் தான் இருக்கணும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வடகிழக்குல மாஸ்டர் பெட்ரூம் வரவே கூடாது. அதே போல வடகிழக்குல வடக்கு கிழக்கு சுவர் கட்டாயம் ஜன்னல்கள் இருக்கணும். அந்த ஜன்னல்களை திறந்தா வானம் தெரியணும். அதே போல வடமேற்குல நம்ம டாய்லெட் போட்டுக்கலாம், செகண்ட் பெட்ரூம் போட்டுக்கலாம், ஸ்டடி ரூம் வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனா கிச்சன் அங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அங்க வந்துக்கலாம். இன்னும் நிறைய விதிகள் இருக்கு. அது அந்த நிலத்துக்கு, அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல, அந்த வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு தகுந்தாற் போல வாஸ்து விதிகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நம்ம அமைச்சு கொடுப்போம்.